ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேசு சமையல் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி காலத்தில் இது ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக்காக இருந்தது. இப்போ அதிகமாக இது யாரும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதில்ல. மறந்து போன உணவை இன்றைக்கி திருப்ப நம்ம ஒரு வாட்டி செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, ஆனால் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே அதிகம். இது ரொம்பவே சத்தானது. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர ரொம்பவே சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. வாங்க அது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிறேன். இந்த கிழங்கு வேக வைக்கிற அளவுக்கு. இதில் கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பனங்கிழங்கை மேலே தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் கட் பண்ணிவிட்டு தோலை உரிச்சிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ஊர்லலாம் முன்னாடி வேக வைக்கும்போது தோல்லாம் எடுக்க மாட்டாங்க. அப்படியே பானையில் வச்சு எல்லாமே மொத்தமாக அப்படியே அடுப்பில் வேக வச்சுடுவாங்க. அது ஒரு 1 மணி நேரமாக இருந்து வெந்துட்டுருக்கும். இப்போ நம்ம குக்கரில் செய்கிறதுனால மேல் பகுதியும் கீழேயும் கட் பண்ணிடலாம். இப்போ இதை என்னோடய குக்கரில் ஒரு 20 விசில் போட்டிருக்கிறேன். இப்போ உங்களோட குக்கரில் மட்டனை வேக வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அதை விட ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ரா தான் இதுக்கு ஆகும். இப்போது கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது தனியாக எடுத்துடலாம். இப்போது எல்லா கிழங்கையுமே 2ஆக பிளந்து உள்ளே இருக்கிற பீலியை வெளியே எடுத்துடலாம். ஏன்னா இதை நம்ம கொஞ்சம் காய விட்டு தான் இந்த ரெசிபி பண்ண போகிறோம். நம்ம பீலி எடுக்கிறதுக்கு லைட்டாக மேலே வால் பகுதியில் கட் பண்ணிட்டு 2ஆக பிளந்தாலே பிரிஞ்சு வந்துடும். இப்போ உள்ளே ஒரு சின்ன குச்சி மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் இந்த குச்சிலையுமே மேலே அந்த தலைப்பகுதியில் இருக்கிறத நம்ம சாப்பிட்லாம். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த பீலியோடு நம்ம காய வைக்கும்போது நமக்கு கிழங்கு கொஞ்சம் சுருங்கின மாதிரி ஆகும். இப்போது எல்லா கிழங்கையும் 2ஆக பிரித்து நம்ம ஒரு நாள் ஃபேன் கீழே காய வச்சுக்கலாம். ரொம்ப ட்ரையாக காயக்கூடாது. இந்த கிழங்கை இப்படியே கூட சாப்பிட்லாம். இப்படி சாப்பிடும்போதுமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு நாள் காய வச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருக்குது. இது ரொம்ப ட்ரையாக காயலை, சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் தண்ணி பசம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இதை உடைச்சா இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த கிழங்கை பீஸ் பீஸாக உடைச்சி மேலே இருக்கிற நார்பகுதி எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள், கிழங்கு ரொம்ப ட்ரை ஆகலை, சாஃப்டாக தான் இருக்குது. நமக்கு கொஞ்சம் அந்த தண்ணீர் பசை போகணும். அதுக்காக தான் நம்ம ஒரு நாள் காய வைக்கிறோம். இப்போது நல்லா மேலே இருக்கிற நாரெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஊரில் அம்மாலாம் செய்யும்போது உரலில் வச்சு இடித்து செய்வாங்க. இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்துக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்ல நார் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது காரம் ரொம்பவே கம்மியாக இருக்கிற மிளகாய். நான் அதனால் 2 சேர்த்துருக்குறேன். நீங்கள் 1 கூட சேர்த்துக்கலாம். 3 பூண்டு பல் சேர்த்துருக்குறேன். கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் சேர்த்துக்குங்க. சீரகம் ரொம்ப அதிகமாக போட்டுற வேண்டாம். அப்படி போட்டுட்டா கசப்பு வந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். நம்ம ஆல்ரெடி கிழங்கு வேக வைக்கும் போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் இங்கே கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இதை மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா புட்டோட பதத்துக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. இதோட வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஆல்ரெடி சாப்பிட்டவங்களுக்கு இதை ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே இதோட ஃப்ளேவர் அவங்களோட சின்ன வயசை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வரும். இப்போவும் கிராமப்புறங்களில் இது ஒரு ஹெல்தியான ஸ்நாக்காக தான் இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.